லைஃப்பில் எனக்கு நடந்த விஷயம்லாம் யாருக்குமே நடக்காமல் இருந்ததெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னை விட அதிகமாக கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க. பட் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸுன்னா, இது எதுக்குமே நான் மென்டலி ப்ரிப்பேர்டாகவே இல்லை. ஸோ ஒரு விஷயம் முடிஞ்சு இன்னொன்றுலேருந்து வெளியில் வரதுக்குள்ளே அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்ததுனால ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே இந்த வேர்டெல்லாம் நான் ஒன்ஸ் படிக்கும்போது டிக்ஷனரியில் கண்டுபிடிச்சி அதோடய மீனிங் என்னன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்போ இன்றைக்கி என் லைஃபே இதுக்குள்ளே தான் போகுதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இப்போது எனக்கு கொடுத்துருக்கிற பர்பஸ் இந்த குழந்தைங்கள வளர்க்குறது தான் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். சம்டைம்ஸ் ரொம்ப டவுன் ஆவேன், சம்டைம்ஸ் நானே என்னை பூஸ்டப் பண்ணிப்பேன். நோ, யூ ஹாவ் டு லிவ் ஃபார் யுவர் கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் எல்லா நாளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேனான்னு கேட்டால் கிடையாது. பட் எல்லா நாளும் ரொம்ப லோவாக இருப்பேனானும் கிடையாது. அது ஒரு மாதிரி மிக்சடாகவே தான் போகும். சம்டைம்ஸ் ரொம்ப பிரேக் டவுன் ஆவேன். ஸோ சம்டைம்ஸ் நானே பயங்கர என்துவாக இல்லை நம்ம இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன நானே பூஸ்டப் பண்ணிலாம் உண்டு, வந்த நாளெல்லாம் உண்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு மைண்ட் ஸ்டேட் இப்போது இல்லைன்னு தான் சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்தா ஒரு 10-20 பேருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி நான் போய் ஒருத்தவங்க கிட்ட காசை கொடுத்து உட்காந்து அழுது புலம்பிட்டு எழுந்து வரேன். ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு என்னை லைஃப் தள்ளிடுச்சு. அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஸ்டில் ஓகே, இதுதான் நமக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. இன்னும் நிறைய விஷயம் நான் கற்றுக்கணும். இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறதையும் தாண்டி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு எசென்ஷியலாக என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நான் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. முக்கியமாக மனுஷங்களில் நல்லவங்க யார், கெட்டவங்க யாருங்கிறதே இவ்வளோ நாள் எனக்கு பிரித்து பார்க்கவே தெரியல.